are launching our biggest project, Warriors Club. In the Warriors Club வந்து fitness industry வந்து revolution பண்ண போகுது. Yes, before that why I started Warriors Club, அதில் ஜாயின் பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன ஆக்சஸ் கிடைக்கும், இது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோல நான் பிரேக் டவுன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியை நீங்க வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா லைக் ஸ்டெராய்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, சப்ளிமெண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒரு நேச்சுரல் வேயை ஃபிட்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இருக்கலாம் ஒரு ஃபிட்னஸ் கம்யூனிட்டி இல்லவே இல்லை. ஜிம் கோச்சஸ் அண்ட் தென் பவர் லிஃப்டிங் கோச்சஸ் இருக்காங்க. பட் கேலிஸ்தனிக்ஸ் லேர்ன் பண்ணணும்னா ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லை. கேலிஸ்தனிக்ஸ் மாஸ்டர் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஒரு கம்யூனிட்டி இல்லை. அண்ட் அதே சேம் டைமில் நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஸோ கோவிட் வரும்போது ஆக்சுவலாக என்ன ஆச்சு, கோவிட் வரும்போது யாரெல்லாம் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு ஃபேட் கெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க மசில் மாஸை லூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நார்மலாக அவங்க வந்து ஃபிசிக்கலாக எவ்வளோ ஃபிட்டாக இருந்தாங்களோ அதோடு ரொம்ப மோசமான ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சாங்க. இப்போ ரைட் நோ ஈவன் 2024 நிறைய பேர் கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க ஷேர் பண்ணுற ஃபர்ஸ்ட் தாட், நான் வந்து கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபிட்டாக தான் இருந்தேன், ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபிட்டாக இல்லாமல் ஆகிட்டேன். இதை தான் எல்லாருமே ஷேர் பண்ணுறாங்க. இதில் இருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மேபி நெக்ஸ்ட் ஒரு கோவிட் வரலாம், மேபி நெக்ஸ்ட் என்ன வரும்னு யாருக்குமே தெரியாது. நம்ம யாருமே வந்து லாக்டவுன் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அண்ட் ஜிம் இஸ் எ மேட்ரிக்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஜிம் இல்லைனா நீங்கள் ஃபிட்டாக இருக்க முடியாத மாதிரி ஒரு மித்தை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அதை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ண போகிறோம். எஸ், இந்த கம்யூனிட்டி மூலமாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் இருந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபிசிக்கை வந்து பில்ட் பண்ண முடியும். ஃபேட் லாஸாக இருக்கலாம், மசில் பில்டிங்காக இருக்கலாம், நீங்கள் பிகினராக இருக்கலாம், இல்லைனா அட்வான்ஸ் லெவலாக இருக்கலாம். யாராக இருந்தாலுமே இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி உங்களோட ஃபிட்னஸ் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். கேலிஸ்தனிக்ஸ் மாஸ்டர் பண்ண முடியும். ஒரு ப்ரொஃபஷனல் கேலிஸ்தனிக் அத்லெட்டாக மாற முடியும். அண்ட் மெனி மோர் அதர் திங்ஸ் which are coming inside this Warriors Club. ஸோ இது எல்லாமே தான் உங்களுக்கு வந்து வாரியர்ஸ் கிளப்ல வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் இதை வந்து நாங்கள் நார்மலாக பில்ட் பண்ணல. மோர் தென் வந்து 6 to 8 months இதுக்கு பின்னாடி ஒர்க் போயிருக்கு. நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம கேலிஸ்தனிக்ஸ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து கிடைச்ச ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி வேர்ல்டு எந்த டைரக்ஷனை நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்கு. வித்தின் ஃபியூ இயர்ஸ் ஏஐ வந்து டாமினேட் பண்ண போகுது. ஸோ அப்போ நம்ம எல்லாருமே லேக் பண்ண போகிற ஒரு விஷயம் கம்யூனிட்டி, ரியல் பிரதர்ஹுட்ஸ், ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ரைட்டா? ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு அது கிடைக்கும். உங்களை மாதிரி ஓப்பன் மைண்டட் பர்சன் எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சர்டன் கோல்ஸ் இருக்கும். எதர் அது ஃபிட்னஸாக இருக்கலாம். அண்ட் அதே சேம் டைமில் நாங்கள் இதை வந்து ரொம்பவே எங்கேஜிங்காக ஒரு கேம் மாதிரி பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வித் தட் உங்களால் ஈஸியாக கன்சிஸ்டண்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். அண்ட் உங்களோட ப்ராக்ரஸ், உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். நீங்கள் டே 1ல இருக்கீங்களா, டே 2ல இருக்கீங்களா, இன்னைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது, அண்ட் நீங்கள் எந்த ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணிருக்கீங்க, இது எல்லாத்தையுமே உங்களால் ட்ராக் பண்ண முடியும். அண்ட் என்னோட கோல் என்னன்னா, ஸோ இந்த கம்யூனிட்டியை இந்தியாவிலேயே ஒரு பிகெஸ்ட் கம்யூனிட்டியாக மாற்றணும். அண்ட் நம்ம எல்லாரும் ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணுறோம். ஜிம், ஸ்டெராய்ட், சப்ளிமெண்ட்ஸ் இது எதுவுமே வந்துட்டு கம்பல்சரியாக எடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்கள் வீட்டில் இருந்துட்டு நீங்கள் ஹெல்த்தியாக, ஸ்ட்ராங்காக, வேற லெவல் ஸ்ட்ராங்காக, இன்சைனான ஒரு ஃபிசிக்கை பில்ட் பண்ண முடியும். அந்த மித்தை வந்து நம்ம பிரேக் பண்ண போகிறோம். அண்ட் இந்த கம்யூனிட்டியை இந்தியாவோட பிகெஸ்ட் கம்யூனிட்டியாக நம்ம வந்து மாற்ற போகிறோம். அண்ட் அதே சேம் டைமில் இதுதான் கேலிஸ்தனிக்ஸ் ரிலேட்டடான ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி. ஸோ யாரெல்லாம் வந்து உங்கள் லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, யாரெல்லாம் உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் ஃபிட்னஸாக இருக்கலாம், உங்களோட மைண்ட் செட்டாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட கேலிஸ்தனிக்ஸ் ட்ரீமாக இருக்கலாம், ஃபேட் லாஸ் பண்ண, மசில் பில்ட் பண்ணணும், இதை மாதிரி என்ன கோல் நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், உங்களுக்கும் மேலே இருக்கவங்களுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச சேம் விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சுன்னா, அவங்க பண்ணுற சேம் விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் டாப்பில் தான் இருப்பீங்க. உங்களோட ட்ரீம்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபிட்னஸ் நம்ம மைண்ட் செட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லெட் ஸ்டார்ட் திஸ் ஜர்னி. ஸோ கைஸ், ஸோ இதுதான் நம்மளோட வாரியர்ஸ் கிளப். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து வாரியர்ஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாத்தோட ஆக்சஸுமே கிடைக்கும். நான் ஒன்று ஒன்றா பிரேக் டவுன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சேலஞ்ச் வந்து நம்மளோட கிளப்ல வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஹேண்ட் ஸ்டாண்ட் 30 days சேலஞ்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் கேலிஸ்தனிக்ஸ் ப்ரோ டு காட் லெவல், எலைக் லெவல் எண்டூரன்ஸ் சேலஞ்ச், சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் சேலஞ்ச் அண்ட் மெனி மோர் சேலஞ்ச் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கம்யூனிட்டிக்குள்ளே ரன் பண்ணுவோம். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். 30 days பிகினர்ஸ் ஒர்க் அவுட் சேலஞ்ச், கேலிஸ்தனிக்ஸ் நோ டு ப்ரோ சேலஞ்ச், ஹேண்ட் ஸ்டாண்ட் 30 days சேலஞ்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஆக்சஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு டே 1, டே 2, டே 3 ஒர்க் அவுட் ரொட்டீன்ஸ் இருக்கும். ஹேண்ட் ஸ்டாண்ட் வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணுறதுக்கு இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் வந்து டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி டே வந்துட்டு செக் பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் டே 2க்கு போக முடியும். நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் டே 2க்கு போக முடியும். நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்க. ஒன்ஸ்
நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை டே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, என்ன எவ்வளோ டே லெஃப்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து உங்கள் அந்த பாயிண்ட் வந்துட்டு லீடர் போர்டில் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஹேண்ட் ஸ்டாண்ட் சேலஞ்சில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, ஸோ இதில் வந்து யார் வந்து அதிகமாக வந்துட்டு ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்ரஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா மந்த்லி பேசிஸ் வந்து யார் வந்து இதில் டாப்பில் இருக்காங்களோ ஸோ அவங்கள பிக் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம சர்டன் கிவ் அவேஸ் கொடுப்போம். அண்ட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எல்லா சேலஞ்சுமே இருக்கும். இதே மாதிரி கேலிஸ்தனிக்ஸ் ப்ரோ டு காட் லெவல் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து கேலிஸ்தனிக்ஸ் நோ டு ப்ரோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது 6 month சேலஞ்ச் ஆக்சுவலாக. இதில் வந்து ஆல்மோஸ்ட் டோட்டலாக 5 levels இருக்குது. இந்த 5 levels நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேற லெவல் கேலிஸ்தனிக் நீங்கள் வந்து ஒரு காட் லெவலில் ரீச் பண்ணிடுவீங்க. ஆனால் as a பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணலாம்னா கேலிஸ்தனிக்ஸ் நோ டு ப்ரோ. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ரென்த்தை வந்து பில்ட் பண்ணுவீங்க. அண்ட் தென் வந்துட்டு இதை வந்து நீங்கள் பேசிக் ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து ஹேண்ட் ஸ்டாண்ட், ஃப்ரீ ஸ்டைல் புஷ்அப்ஸ், பேக் லிவர், ஹியூமன் ஃபிளாக் இது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் லேர்ன் பண்ணுவீங்க அண்ட் மாஸ்டர் பண்ணுவீங்க. நீங்கள் ரொம்ப அப்சல்யூட் பிகினர், உங்களுக்கு என்ன பண்ணனே தெரியாது, ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கு ப்ராப்பராக ஸ்ட்ரென்த்தே இல்லைனா 30 days பிகினர் ஒர்க் அவுட் ரொட்டீனை நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறதா இருக்கலாம், மசில் பில்டிங் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ யார் வேணாலும் இந்த ப்ரோக்ராமில் ஆக்சுவலாக ஜாயின் பண்ணலாம். வித்தின் ஃபியூ வீக்ஸ்லேயே இந்த எல்லா ப்ரோக்ராம்லேயும் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். எலெக்ட் ஸ்ட்ரென்த் கேம்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட பியூர் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ புல்லப்ஸ் பண்ண முடியுது, மேக்ஸிமம் வெயிட்டட் புல்லப்ஸ் எவ்வளோ பண்ண முடியுது, எவ்வளோ வெயிட் வச்சு புல்லப்ஸ் பண்ண முடியுது, எவ்வளோ வெயிட் வச்சு உங்களால் மேக்ஸிமம் வந்துட்டு டிப்ஸ் பண்ண முடியுது, அதான் ஸ்ட்ரென்த். ஸோ அந்த பியூர் ஸ்ட்ரென்த்தை எப்படி எலெக்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறது, ஸோ அதான் இந்த 7 days சேலஞ்சில் நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணுவீங்க. வாரியர்ஸ் ஆப்ஸ் சேலஞ்ச் ஒரு வேற லெவல் ஒரு ஆப்ஸை பில்ட் பண்ணோம்னா அதுக்கு பின்னாடி இருக்க பிரின்சிபல், ஃபார்முலா அண்ட் தென் ஒர்க் அவுட் ரொட்டீன், சீக்ரெட்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் இந்த சேலஞ்சில் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுவீங்க அண்ட் தென் ஃபாலோவும் பண்ணுவீங்க அண்ட் தென் ஒரு ஆப்ஸை வந்து பில்டும் பண்ணுவீங்க ரியலாகவே. எலெக்ட் எண்டூரன்ஸ் கேம் உங்களுக்கு இப்போ 100 புஷ்அப்ஸ் பண்ணணும், 1000 புஷ்அப்ஸ் பண்ணோன்னா இந்த ப்ரோக்ராமை தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் சேலஞ்ச். ஸோ சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் ஒரு நீங்கள் கேலிஸ்தனிக் ஆத்லெட் எல்லாருமே பார்த்தா அவங்களுக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்க மாதிரி இருக்கும். பட் அதை வந்து நீங்கள் வந்து அந்த ஆர்ட் அதை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்துட்டு மாஸ்டர் பண்ணுறது அதை வந்து இதில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இதில் எல்லா சேலஞ்சஸ்லையும் நீங்கள் ஒன்ஸ் கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் இருக்க எந்த சேலஞ்சில் வேணாலும் நீங்கள் டேக் பார்ட் பண்ணலாம். அண்ட் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ வீக்லி பேசிஸ், மந்த்லி பேசிஸ் உங்களுக்கு வந்து வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வெபினார்ஸில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கம்யூனிட்டிக்கு உள்ள இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே இந்த வெபினாரோட ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிற வெபினார் வந்து ஹவு டு ஸ்டார்ட் கேலிஸ்தனிக்ஸ். செகண்ட் வெபினார் வந்து ஹவு டு கெட் மாஸ்டரி ஓவர் ஸ்கில்ஸ். தேர்ட் வெபினார் வந்து ஹவு டு பில்ட் a warrior மைண்ட் செட். ஃபோர்த் வெபினார் வந்து லைவ் ஒர்க் செக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாத்தோட ஆக்சஸ் கிடைக்கணும்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கணும். அண்ட் ஃபர்தராக வந்து உங்களுக்கு சேட் ஆப்ஷனுமே இருக்கும். நீங்கள் வந்து கம்யூனிட்டி சேட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எலெக்ட் மைண்டட் பீப்புளாக இருப்பாங்க. எல்லாருமே உங்களை மாதிரி கேலிஸ்தனிக்ஸ் வந்து கற்றுக்கணும். அண்ட் அதே சேம் டைமில் நானுமே இந்த கம்யூனிட்டியில் இருப்பேன். உங்களுக்கு எப்போ என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே இந்த சேட்டில் வந்து நீங்கள் கேட்டு எந்த சேலஞ்ச் எந்த ப்ரோக்ராம் பற்றி என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேலிஸ்தனிக்ஸ் கோர்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம கோர்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. பட் அதோட நெக்ஸ்ட் வெர்ஷன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் அதே சேம் டைமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் இந்த வந்து கம்யூனிட்டிக்குள்ளே வாரீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் அதே மாதிரி ஈவெண்ட்ஸ், கோர்ஸ், வெபினார்ஸ், லைவ் செக்ஷன்ஸ் எல்லாத்தோட ஆக்சஸுமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த கம்யூனிட்டியை தான் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். இந்த கம்யூனிட்டியில் நம்ம வந்து 10,000 மெம்பர்ஸ் வந்து ரீச் பண்ண வைக்க போகிறோம். இந்தியாவிலேயே ஒரு பிக்கஸ்ட் ஃபிட்னஸ் கம்யூனிட்டியை நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணோம்னா பேசிக்காக நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கோல் இருக்கோ அந்த சேலஞ்சை பிக் பண்ணுங்கள், உங்கள் ஃபுல் எஃபோர்ட்டை கொடுங்க. கேலிஸ்தனிக்ஸை மாஸ்டர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா வேற லெவல் ஃபிசிக்கை பில்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா வேற லெவல் ஒரு மைண்ட் செட்டை பில்ட் பண்ணுறதா இருக்கலாம். கேலிஸ்தனிக்ஸை வந்து அஸ் அ ஸ்போர்ட்ஸாக வந்து க்ரோ பண்ணுறது, அதுக்கு வந்து நிறைய கேலிஸ்தனிக் ஆத்லெட் வேணும். அதே சேம் டைமில் ஃபிட்னஸோட அவுட்லுக்கை சேஞ்ச் பண்ணணும். ஈவன் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஃபிட்டாக இருக்க முடியும், ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ அதை வந்துட்டு அந்த எக்ஸாம்பிளை வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்கு எனக்கு வந்து நிறைய ஆத்லெட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ஹோம் ஒர்க் அவுட் அண்ட் கேலிஸ்தனிக் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் எல்லாருமே உங்களோட ஃபிசிக் அச்சீவ் பண்ணுறது மூலமாக தான் என்னால் வந்து இந்த கோலை வந்து ரீச் பண்ண முடியும். நீங்கள் உங்களோட கேலிஸ்தனிக்ஸ் கோல்ஸை வந்து ரீச் பண்ணால் தான் என்னால் என்னோட கோல்ஸை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த ப்ரோக்ராமை வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு நீங்கள் எல்லாருமே உங்களோட ஃபிசிக்காக இருக்கலாம், இல்லைனா உங்களோட கேலிஸ்தனிக்ஸ் கோல்ஸாக இருக்கலாம், அச்சீவ் பண்ணணும். அண்ட் இந்த கம்யூனிட்டியை நம்ம வந்துட்டு ஒரு பெரிய கம்யூனிட்டியாக இந்தியாவிலே க்ரோ பண்ணுறோம். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும், வேற லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும்,
இது எல்லாமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா உங்களோட மைண்ட் செட் அண்ட் தென் உங்களோட ஃபிட்னஸ், இந்த ரெண்டுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதே சேம் டைமில் நான் இந்த கம்யூனிட்டியை வந்துட்டு ரொம்பவே பெருசாக வந்து நெக்ஸ்ட் லெவலில் ஸ்கேல் பண்ணணும், க்ரோ பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கேன். இந்த சேலஞ்சஸோடு இந்த கம்யூனிட்டி வந்து ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது. இப்போவே வந்துட்டு யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ ஸோ ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் see you all inside the community.